எல்லாமே சிங்கிள்ல தான் பேசுறது வாதர்கிட்ட அந்த இது வராது. காரு பஸ்ல முடிச்சேன். $4000 கிட்ட ஏதோ 3,800 ஏதோ 3,800 நினைக்கிறேன். நம்ம பசங்க கொத்து பரோட்டா ஸ்பெஷல் கடை இது. இது வந்து பன்னீர் கொத்து பரோட்டா. நீங்கள் நிற்கிறீங்களா? ஃபோட்டோ எடுக்கிறேன். அங்கே நிற்கலாமா? ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? சார் அவனும் மட்டும் போட்டீங்க 2 அவனும் மட்டும் போட்டீங்களா சார் 2 அப்புறம் என்ன பண்ணுறது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, சித்தி சித்தப்பா வந்து தெப்பல் திருவிழாவுக்காக வந்திருந்தாங்க. ஆடி கிருத்திகைக்காக. ஆடி கிருத்திகை முடிஞ்சு 3வது தெப்பல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு. அதுக்காக வந்திருந்தாங்க. நேத்திக்கு வந்து அக்கா பையன் மருமகள்லாம் வந்தாங்க. அவங்களோட போயிட்டு ஜாலியா கடை வீதி அப்புறம் வந்து தெப்பம் எல்லாமே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். மறுநாள் வந்து சித்தப்பா சித்தி வந்தாங்க, ஈவினிங் வந்தாங்க. அவங்களோடவும் போயிட்டு சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்தோம். நாங்க சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் டின்னர் இன்னைக்கு இவங்களோட நம்ம வெளியே போயிட்டு சாப்பிட்டோம். அதெல்லாமும் பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேல கார்டன் கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். அதுல வந்து மல்பூரி பழம்லாம் நிறைய பழம் வந்து இருந்தது. எல்லாம் வந்து அந்த காய் ஸ்டேஜ்ல இருந்தது. கொஞ்சம் பழம் மட்டும் கிடைச்சிது. அதை எடுத்து கொடுத்தேன். சித்தப்பாவும் சித்தியும் டேஸ்ட் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் மல்லிப்பூ, அந்த குண்டு மல்லி அடுக்கு மல்லி மாதிரி பூத்து இருந்தது. அதை எடுத்து காட்டிட்டு இருந்தோம். நிறைய நம்ம வந்து விதெல்லாம் போட்டிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து செடி முளைச்சி வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸா அங்கேயே உட்காந்து பேசிட்டு இருந்தோம். ஏன்னா வந்து தெப்பம் வந்து நல்லா ஈவினிங் அந்த 6 o'clock மேலதான் போக வேண்டியது இருக்கும். அதால கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே டைம் ஓட்டிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து 6 ஆயிடுச்சு. சரி நம்ம கிளம்புனோம்னா சரியா இருக்கும்ன்றதுனால அதுக்கப்புறம் கிளம்பி போனோம். சாய் வந்து வரவே மாட்டேன், நீங்க போய்ங்க கூட்டமா இருக்கும் அப்படின்னுட்டு இருந்தான். அதால சரி நாங்க வந்து கிளம்பிட்டோம். அவன் வீட்லயே தான் இருந்தான். இன்னைக்கும் என்ன பண்ணோம்னா நேரா மேல போயிட்டு தெப்பல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வரும்போது ஸ்லோவா நம்ம கடை எல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு நேரா முதல்ல போயிட்டோம். செமையா யாருமே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொந்தங்களோட போனோம்னா எங்க போனாலும் வந்து ரொம்ப ஜாலியா இருக்கும். அப்படி அந்த மாதிரி தான் வந்து ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு பாருங்க. செம சிரிப்பு சிரிச்சுட்டே அப்படியே அரட்டை அடிச்சுட்டு போனோம். இப்ப வந்து நம்ம அந்த தெப்பல் கிட்ட வந்தாச்சு. இன்னைக்கும் வந்து நம்ம அப்படியே சுத்திட்டு கிட்ட சாமி வந்துருச்சு. நாங்க போகும்போது அழகா கொஞ்ச நேரத்திலேயே நம்ம சாமி பார்த்தாச்சு. அங்க பாருங்க எவ்வளவு கூட்டம் உக்காந்துட்டு இருந்தாங்க. இங்க நிக்கிற கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம அப்படி திரும்பி பார்த்தா பயங்கரமா நிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நான் இங்க கேமரா இருக்குது பாருங்க, இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணிட்டு முன்னாடி போயிட்டேன். ஆனா திரும்பி வரத்துக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு பின்னாடி நிறைய கூட்டம் நின்றுச்சு. இங்க பாருங்க எப்படி எவ்வளவு கூட்டம் பாருங்க. இதெல்லாம் நிஜமாவே காண கிடைக்காத காட்சி தான் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் இதை கண்டிப்பா மிஸ் பண்ணுவாங்க. எவ்வளவு கூட்டம் பாருங்க. ரொம்ப முன்னாடியே ஈவினிங்கே போயிட்டு அந்த படியில எல்லாம் உட்காந்துருவாங்க ஆளுங்க. எல்லா சுத்துமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வருவாங்க. எவ்வளவு கூட்டம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. நாங்க வந்து அப்படியே நின்றுட்டு அந்த படி கிட்டவே போயிட்டோம். இங்க பாருங்க நல்லா முன்னாடி அப்படியே போயிட்டோம். போயிட்டு கரெக்டா நம்ம அந்த தெப்பம் சூப்பரா கிட்ட வந்துருச்சு. நாங்க கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய் நிக்கவும் தெப்பம் வரவதும் சரியா இருந்தது.
இன்னைக்கும் வந்து செம்மையா சாமியை பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருந்தது. நேத்திக்கு விடையே இப்போ சொல்ல போனா ரொம்ப முன்னாடி நின்னோம் இன்னைக்கு. நாங்க போகும்போது கொஞ்சம் அந்த இடம் ஃப்ரீயா இருந்ததுனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணிட்டு முன்னாடி போயிட்டோம். அழகா அந்த படி ஸ்டெப் ஆரம்பிக்குது பாருங்க, அந்த எண்டுலயே நான் நின்னேன். செம்மையா வீடியோ எடுத்தோம். அழகா அந்த சாமி தரிசனம் எங்களுக்கு கிடைச்சது. அவ்வளோ ஒரு பூரிப்பு. நிஜமாவே ஃப்ரெண்ட்ஸ், இது மூலமா பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நீங்க. இது வந்து 3வது நாள், 3வது தெப்பல். இதோட வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லோவா அப்படியே நகர்ந்து போவோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே பார்க்கலாம், அந்த அளவுக்கு வந்து ஸ்லோவா தான் மூவ் பண்ணிட்டு போவாங்க. இப்போ வந்து அப்படியே திரும்பிட்டு அந்த பக்கம் அப்படியே போயிட்டு ஒரு ரவுண்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கல் மண்டபத்தை சுற்றி ஒரு ரவுண்டு அப்படியே வரும். அந்த மாதிரி வந்து 5 சுத்து 7 சுத்து அந்த மாதிரி வந்து கணக்கு. அது இன்னைக்கு வந்து 7 சுத்துன்னு நினைக்கிறேன், 3வது தெப்பல். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் சாமி நகர்ந்து பிறக்கும். அதுக்கப்புறம் வந்தோம், கொஞ்ச நேரம் அங்கேயே நின்றுட்டு இருந்தோம். ரொம்ப பிடிச்சது அந்த சவுண்டு. பாட்டு கச்சேரி மாதிரி அந்த இதில் வந்து உட்காந்து சாமி பாட்டு பாடிட்டே இருப்பாங்க தெப்பல்ல உட்காந்து. அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி நல்ல வைப்ரேஷன். அங்கேயே நிற்கணும் போல இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நின்றுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவா கீழே வந்தாச்சு. பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்குது. ஒரு தலை தான் தெரியும்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி வந்து இது நல்லா தூக்கி கௌசிப்பா எடுத்துட்டு இருந்தாரு. அவர் ரைட்டுக்கு அப்படியே தூக்கி காட்டவும் எவ்வளோ பேர் தெரியுறாங்க பாருங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்லோவா அப்படியே நகர்ந்து வந்துட்டே இருந்தோம். இது வந்து பஸ் ஸ்டாண்டு கிட்டவேன்னு வச்சுங்களேன். ஸ்டேட் பேங்க் ஆண்ட வந்து இந்த மாதிரி பெரிய ஒரு டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. அங்கே போய் பார்க்க முடியாதவங்க இங்கே பார்க்கலான்றதுக்காக நம்ம டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. ஒரு வருஷமே இது வைப்பாங்க. அதுலேயே வந்து கொஞ்ச நேரம் நின்று சாமி கிட்ட காட்டிட்டு இருந்தாங்களா, கொஞ்ச நேரம் நின்று அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் ஆரத்தி வரையும். அதுக்கப்புறம் வந்து ஸ்லோவாக அப்படியே நகர்ந்து வண்டி ஸ்டாண்ட் வந்து இதுக்கு அடுத்து கொஞ்சம் தூரத்தில் விட்டுருந்தோம். அதை எடுக்கிறதுக்காக ஸ்லோவாக அப்படியே மூவ் பண்ணிகிட்டே இருந்தோம். இது ரோடுன்றதுனால கொஞ்சம் டைம் ஆயிட்டதுனால பஸ் விடலாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. வண்டிங்கெல்லாம் வரவும் ரொம்ப தொந்தரவாக தான் இருந்தது. கொஞ்சம் டைமுக்கு வந்து லாக் பண்ணி வச்சிருப்பாங்க வண்டிங்க உள்ள வராத மாதிரி. ஆனால் 2 வீலர்லாம் வரும், பஸ்ஸு 4 வீலர் அந்த மாதிரி இதெல்லாம் வராது. அதுக்கப்புறம் வந்து சாமி பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கடை வீதியெல்லாம் பார்த்துட்டு மெயினாக சொல்ல போனால் போன வீடியோவிலே சொல்லியிருக்கணும், தேங்காய் பர்பி, அல்வா, இதெல்லாம் வந்து பேரிக்காய், இதெல்லாம் கம்பல்சரியாக எல்லாருமே வாங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து இந்த வருஷம் விட்டு அடுத்த வருஷம் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம டேஸ்ட் பண்ணி ஆகணும்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து அக்காவுக்கும் வாங்கி கொடுத்தாச்சு, சித்தப்பாவுக்கும் சித்திக்கும் அல்வா, பேரிக்காய், பூரி எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. தேங்காய் பர்பி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதையும் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்தோம். சாய் வந்து வீட்டில் இருந்தான், அவனையும் கூட்டிட்டு வரணும்டான்றதுனால வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து வண்டியில் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். 4 வீலர் எடுத்துகிட்டு போனால் ரொம்ப சிரமமாக இருக்கும் அங்கே கோயில்கிட்ட. அதில் வந்து வண்டியிலே போயிட்டோம். அந்த வண்டியை எடுத்துட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு கார் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே ஹோட்டலுக்கு வந்தோம். இது ரொம்ப தூரம்லாம் இல்லை, நம்ம திருத்தணி கிட்டவே தான் இருக்கும், பைபாஸ்ல இருக்கும். சரி ஏற்கனவே வந்திருக்கிறோம், அதால வந்து இங்க நல்லா இருக்கும்ன்றதுனால இங்க வந்தோம். அப்படியே டைம் பாஸ், டின்னர் சாப்பிடலாம். அப்படியே ஒரு ரவுண்ட் ரங்கையா ஹோட்டல் வந்திருக்கிறோம். இனிமேல் தான் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி அப்புறம் தெரியப்படுத்துகிறோம். கண்டிப்பாக நல்லாவே இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஏற்கனவே வந்திருக்கிறோம்ல, அதெல்லாம் நல்லா தான். ஆமாம் நல்லதுங்க, சந்தோஷம். எல்லாருமே வந்திருக்கோம் குடும்பத்தோடு. மகிழ்ச்சி. தப்பிக்கிட்டு பாரு. ஹலோ, இன்னைக்கு வந்து ரங்கையாக்கு வந்திருக்கோம். வாங்க என்ன பண்றோம்னு பார்க்கலாம். பாட்டில் எப்படி நவுத்தி மூஞ்சி தெரியும். மூஞ்சி தெரியலையாமாங்க. ஆமாம். சரி ஓகே, என்ன பண்றோம்னு பார்க்கலாம். ஓகே, அப்படிங்களா? என்ன பேசுது?
அதுக்கப்புறம் வந்து என்ன ஆர்டர் பண்ணலான்னு அப்படி கொஞ்சம் ஓடிட்டே இருந்தது. நமக்கு தெரிஞ்ச மாதிரி கொத்து பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ் நார்மலா சாப்பிட்றதுதான். புதுசா என்ன எதுவும் ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. நம்ம திருப்பி திருப்பி சாப்பிட்ற டிஷ்ஷுங்க தான் இருந்துச்சு. சரி நமக்கு பிடிச்சதே ஆர்டர் பண்ணலான்டா அப்படின்னுட்டு கொத்து பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ்லாம் ஆர்டர் பண்ணோம். நானும் ஆர்டர் பண்ணோம். என்னெல்லாம் பண்றோன்றத பாருங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணி பேசிட்டு சாப்பிட்டாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஹோட்டலுக்கு வந்திருக்கிறோம். மெயினாக வந்து ஆமாம், ஆடி கிருத்திகை ஃபெஸ்டிவலுக்கு வந்து அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு வந்தாங்க. அப்படியே தெப்பத்துக்கெல்லாம் போயிருந்தோம். முன்னாடி நீங்கள் கிளிப் பார்த்துருப்பீங்க. தெப்பம்லாம் அப்படியே சுற்றிட்டு கடைங்கள்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு, சரி வீட்டில் சாப்பிட்றதுக்கு வெளியே வந்தால் சூப்பராக என்ஜாய் பண்ணலான்றதுக்காக வெளியே வந்திருக்கிறோம். இது ஏற்கனவே சித்தப்பாவும் வந்திருக்கிறாங்க, நம்மளும் வந்திருக்கிறோம். நம்ம பசங்க கொத்து பரோட்டா ஸ்பெஷல் கடை இது. அதில் வந்து சரி சித்தப்பாவும் ஏற்கனவே வந்ததுனால சரி இங்கே போகலாம் அப்படின்னு. இது வந்து பியூர் வெஜ்ஜு. சரி நம்ம கோயிலுக்கு போனோம், வெஜ்ஜு சாப்பிட்லாம் அப்படின்றதுனால இங்கே வந்துட்டோம். எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோடு வந்திருக்கிறோம். என்னெல்லாம் ஆர்டர் பண்ணணுன்றது பார்க்கலாம். டேபிளுக்கு வந்துட்டு அப்புறம் பார்க்கலாம். சூப்பரா வந்து ஸ்பெஷல் டின்னரா சித்தப்பா சித்தியோட சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா பேசிட்டு ரொம்ப நேரம் டைம் பாஸ் பண்ணியாச்சு. ரொம்ப நெரிசலான கூட்டம் இருந்தா டக்கு டக்குன்னு சாப்பிட்டு வந்துடும். ஃப்ரீயா இருந்தது, அதால அப்படியே பேசிட்டே ஸ்லோவா சாப்பிட்டாச்சு. முதல்ல வந்து நான் வந்துருச்சு, கார்லிக் பட்டர் நான். அதுக்கப்புறம் வந்து பன்னீர் பட்டர் மசாலா சொல்லியிருந்தோம். இவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதுனால ஒரு பீஸ் அவங்களுக்கு வச்சு நீங்கள் சாப்பிடுங்கன்னு. சித்தி இருந்து ஆளு கொஞ்சமாக சாப்பிட்லாமான்னிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இல்லை இருக்குது, பசங்களுக்குலாம் வந்து பாதி பாதி போட்டுட்டு அவங்க கொத்து பரோட்டா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, நீங்கள் சாப்பிடுங்க சித்தி அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து நல்லா இருக்குதுன்னு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எப்பயுமே வந்து இங்கே எல்லா டிஷ்ஷுமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொத்து பரோட்டா ஸ்பெஷலி வந்து செம்மையாக இருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதால் ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க கொத்து பரோட்டா வேணும் அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து முதல்ல லாஸ்ட்டாக நாங்கள் என்னது ஆர்டர் பண்ணது வந்து முதலே வந்துச்சு பட்டர் நானும் பன்னீர் பட்டர் மசாலா. எப்பவுமே நம்மளோட ஸ்பெஷல். இந்த ஹோட்டல் வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி ஹைவேல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். திருத்தணில இருந்து வெளியே வந்து திருப்பதி போற ரூட்ல ஃபர்ஸ்ட்லயே வந்துரும். நம்ம ஊருக்கிட்டே இருக்கிறதுனால அடிக்கடி நாங்க வருவோம் இங்க. பன்னீர் ஷெஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் வந்தாச்சு. லைன் அப்படி போகுது. ஆமா இது வந்து இதுவும் ஷெஷ்வான். கோபியும் வந்து ஷெஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் தான். இது வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஈக்குவல் இது. அப்படிதானே? ஆமாம் ஆமாம், வராதியா டேஸ்ட்டு சிக்கன் ரைஸ். நாங்களும் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பசங்க போகலாமான்னிட்டு இருந்தாங்க. தாத்தாவும் அம்மாவையும் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு பேசிகிட்டே இருந்தோம். ரொம்ப நாள் கேப் ஆயிடுச்சு ஹோட்டல்னு போயிட்டு. அதுக்கப்புறம் வந்து சித்தப்பா வரவும் சரி போயிட்டு வந்துடலாமே இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு தான் யோசித்தோம். அதுக்கப்புறம் போயிட்டு வந்தாச்சு. இன்னொரு நாள் வந்து அம்மாவையும் தாத்தாவையும் கூட்டிட்டு போனோம் அப்படின்ட்டு இருந்தாங்க. ரொம்ப நாள் பிளான் பண்றோம், ஆனா அது முடிய மாட்டேங்குது. இது வந்து பன்னீர் கொத்து பரோட்டா. நான் இப்போ போன மாதிரி ஞாபகம் தான், இது முட்டைன்னு நினச்சிட்டேன் நான். இப்போ அதே மாதிரி தான் நினச்சேன். கொஞ்சம் வச்சுக்கலாம் எப்படின்னா சித்தப்பா கொஞ்சம் வச்சுட்டு அப்படி வச்சு இந்த இடத்துல வந்து ரொம்ப அமைதியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வேற மழை பெஞ்சிட்டு இருந்ததா, பயங்கர சில்லுன்னு செம்மையா இருந்தது கிளைமேட்டு. சரி நம்ம ஒரு டீ ஆர்டர் போட்டுடலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. டீ குடிச்சிருக்கோம், சாப்பிட்டு டீ ஊஞ்சல் ஆடிட்டு டீ குடிக்கிறோம்.
இப்போ வந்து லாஸ்ட்டாக டீ குடிச்சிட்டு இருக்கிறோம். இது இருக்குது மைக்கு. எல்லாம் சாப்பிட்டு வந்து கடைசியாக டீயோ காஃபியோ குடித்தா ஒரு கம்ப்ளீட்டு. அப்போ தான் ஒரு திருப்தி. சில்லுன்னு இருக்குதுமா. முதல்ல டீ ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க பசங்க. சரி ஓகே, சாப்பிட்டதுவே வந்து வயிறு ஃபுல்லாக தான் இருந்தது. இருந்தாலும் இந்த கிளைமேட்டுக்கு சூடாக குடிச்சோம்னா சூப்பராக இருக்கும். எல்லா டிஷ்ஷுமே வந்து அப்போதான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுனால எல்லாமே சுட சுட தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து சரி டீ குடிச்சிட்டு போகலான்னு உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தோம். அங்க வந்து ஊஞ்சல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே வந்து மேல சாப்பிட்டுட்டு அப்படி கீழே இறங்கி வந்து ஊஞ்சல் உட்காந்துக்குவாங்க. அங்க வந்து காஃபி குடிச்சிட்டு அப்படி கிளம்புவோம். அதே மாதிரி வந்து பசங்க ஊஞ்சல் உட்காந்து குடிச்சிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து டீ குடிச்சிட்டு ஜனனிக்கு ஒன்றும் வரல. காஃபியில் மறந்துட்டாங்களோ. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டீயும் குடிச்சாச்சு. கடைசியாக வந்து ஜனனிக்கு இன்னும் காஃபி வரல. ஜனனி அதுக்கு தான் எல்லாரோட டீயே குடிக்கணுன்றது. உனக்கு ஒரு ஆளுக்காக இப்போ வெயிட்டிங். அவங்க லேட் பண்ணுறாங்க. நீங்கள் நிற்கிறீங்களா? ஃபோட்டோ எடுக்கிறேன். அங்கே நிற்கலாமா? ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் சாப்பிட்டாச்சு, டீ குடிச்சாச்சு. அப்புறமா வந்து இதிலிருந்து ஒரு ஃபோட்டோவும் எடுத்தாச்சு. ஆமாம், மைக் எடுத்து அழகாக உள்ளே போட்டுக்குவாங்க. வீடியோவா ஃப்ரெண்ட்ஸ்? அழகான இடத்துல ஒரு ஃபோட்டோவை எடுத்துட்டோம் தம்ப்நெயிலுக்கு. ரெகுலராக வர இடம் தான். சரி இன்னைக்கு ஸ்பெஷலாக வந்து சித்தப்பா சித்தியோடு வந்ததுனால ஒரு ஸ்பெஷல் டின்னர். இன்னைக்கு வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போயிட்டு என்னெல்லாம் பண்ணுறோன்றதும் பார்க்கலாம். சரி போகலாமா? வடக்குட்டி அவ்வளோதான், கிளம்பியாச்சு. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. டீ அதுக்கு மேலே இன்னும் டைட் ஆயிடுச்சு. காஃபி செம்மையாக இருந்தது. எல்லாரும் யூஸ் அண்ட் த்ரோ கப்பு தான் வேணான்னுவாங்க வீடியோ வந்து கூட. இன்னைக்கும் வந்து செம்ம ஜாலியா போச்சு. சித்தப்பா சித்தியோட சூப்பர் ஸ்பெஷல் டின்னர் சாப்பிட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்துட்டு தான் டக்குன்னு ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பாய்.